வாய்ஸ் வாய்ஸ் பார்ட் 2 முடிச்சோடனே பார்ட் 3 இப்போயே ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். அப்படியே உங்களுக்கே தெரியும், கரெக்டாக பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தே வந்துட்டேன். நம்ம வந்து அந்த இதில் 2 லெவல் 300 சேர்க்கணும்னு சொன்னேன். காசு நம்மளாலலாம் சேர்க்கவே முடியாது. வேணா பார்ப்போம் எது அதிகமாக இருக்குன்னு. சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா சேர்ப்பேன். 339.68 ட்ரில்லியன். ஆனால் நம்மளால சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து 311 சேர்க்கலான் இருக்கேன். சரி, 312 சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதிகமாக காசு வேணும். ஆனால் காசு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏஎஃப்கே போடணும்னு நினைக்கிறேன். 261 இருக்கு இப்போதைக்கு. ஆனால் நிறையா பிரெயின் ராட் எடுக்கணும். அது வந்து 76 மில்லியன், இந்த மாதிரி 50 மில்லியனுக்கு மேலே தாண்டி இருந்தால் மட்டும்தான் நல்ல காசாக சேர்க்க முடியும். அதுக்கு தான் நிறையா பிரெயின் ராட் எடுக்க பார்க்குறேன். ஆனால் பிரெயின் ராடே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோவா. பூரா லெஜண்ட்ரி மித்திக்கல் இது ஃபுல்லாக கம்மியாக தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஈவெண்ட் போட்டால் தான் நல்ல காசு. அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாயின் ஆகிட்டாரு. கௌரா, நம்ம சப்ஸ்கிரைபர் பேரு கௌரா. என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நல்லதா கிடைக்கணும். நல்லதா கொடுங்கடா கொஞ்சமாதும். எதுவுமே நல்லதாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நல்லதா கொடுக்குறீங்களாடா. பாட் ஹாஸ்பாட் இருக்கான், என்னதுன்னு தெரில. 64 மில்லியனுக்கு ஒன்று இருக்கு. 1 மில்லியன். ஓகே, 64 மில்லியன்னா தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 64 மில்லியன் தான் அதிகமாக இருக்கு. ஓகே, பின்னாடியே நம்ம இருக்கா? இல்லை. ஓகே, நல்ல பிரெயின் ராட் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். கைஸ், ஏன் இந்த ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வரலான்னு சொல்லுவீங்க. ஆனால் ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நிறையா லாஸ் ஆகுது பிரெயின் ராட் கேமில். ஏன்னா பாதி இது லேக் ஆகி இதாகிடுது. இந்த மாதிரி பாதி இது பக் ஆகுது. அதுக்கடுத்து நான் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் சில கேமில் மட்டும் நான் ஸ்பெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா இது லேக் ஆகி வந்தாச்சு திரும்பியும். சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இருக்காரு. கொஞ்சம் காசு கம்மியாக தான் சேருது. ஆனாலும் பார்த்துக்குறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இருக்காரு. கொஞ்சம் ஸ்பீடு அப்கிரேட் போட முடியுதான்னு பார்ப்போம். 200 ஓகே, ஒரே ஒரு ஸ்பீட் தான். ஆனால் அப்கிரேடு போட முடியும். பண்ணியாச்சு. பாருங்க, நடந்தே போய்கிட்டு இருக்கான். என்ன லேக்குன்னு தெரில. இங்கே பாருங்க, லேக் இப்போதான் கரெக்டாக இருக்கு. சிலது நடந்து போகிறான், சிலது இதாகி போகிறான். சரி, ஆனால் டேபிளில் ஃபஸ்ட்டு வரவே முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படியாவது ஃபஸ்ட்டு வர பார்க்கணும். எவ்வளோன்னு பார்த்துட்டு போயிடுவோம். 2 மில்லியன் ஓகே, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். 1 மில்லியன் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாமே. அதான் இங்கே ஜாப் சகோர் இருக்கான். டிராகன் கிழன்னு ஒன்று இருக்கு. அது கோல்டு, இது வந்து டைமண்டு. ஃபஸ்ட்டு ஐயோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டை பார்ப்போம். 9 மில்லியன். இன்னொன்று கோல்டு வேஸ்ட் பணம் இருக்கு. டிராகன் கிளம்பி நல்ல காசு. 67 இந்த மாதிரியே ஜாப் சகோ. அவ்வளோதான். டிராகன் கிளம்பி தான் அதிகமாக இருக்கான்னு சொல்கிறதுக்குள்ளேயும் வந்துட்டான். 136 மில்லியன் பர் செகண்டுக்கு.
வேற என்னமாவது நல்லதா இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா டிராகன் கேரன் இல்ல இல்ல அதுக்கும் மேல நல்லா இருக்கா. எஸ் பாருங்க பாருங்க. எஸ் டே டிராப் பண்றா. எஸ் என்னை தூக்கிட்டு போகணும். எஸ் என்னை தூக்கவே முடியல, அவ்வளோதான். தூக்கிட்டு திரும்ப இவனை இது பண்ணிட்டு போகணும் கைஸ். டக்குன்னு வேலையை பார்க்கணும். ஏன்னா அவன் வேற 59 செகண்ட்ல மறைஞ்சிருவான். அவனை எடுத்தா மட்டும்தான் காசு நல்லா கிடைக்கும். ஆனால் 345 மில்லியன் ஜஸ்ட் மிஸ்ஸாக நான் போயிருப்பேன். ஆனால் திரும்பியும் பார்த்தது நல்லது. எடுத்துட்டு ஓடிடும். எடுறா எடுத்தானான்னு தெரியல. எடுத்துட்டான். இதெல்லாம் வைக்க வேணாம். அதுக்குள்ளேயும் போய் அந்ததே எடுத்துட்டு வந்து பார்ப்போம். இன்னும் வந்ததான் 160 மில்லியனை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் அவ்வளோதான். வந்தாச்சு மறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மறைஞ்சிச்சு. இல்லை அதான் இருக்கு. எடுத்தலாம் 20 செகண்ட்ஸ் கிட்ட வந்தோடனே எடுத்தாச்சு. 20 செகண்ட்ஸ் வெறும் 20 செகண்ட் தான். சரி அவ்வளோதான். இதே எடுத்துட்டு போயிடுவோம். என்ன ஓடுறானே தெரியல. திடீர்னு இந்த கேம் பக்காயிருது. சரி அவ்வளோதான் வந்தாச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பக்காயிடுச்சு இந்த கேம். 12 பில்லியன். என்றா எஸ் ரொம்ப பக்காயிடுச்சு எஸ். என்னாச்சுன்னு தெரியல. வந்தாச்சு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல கைஸ். காய்ஸ் அந்த லேக் ஆயிடுச்சு, வரவே மாட்டேங்குது. அதனால இந்த பாட்டு இதோடய முடிச்சுக்கிடுவோம். அடுத்த பாட்டில் வந்துடும் கரெக்டாக. சரி கைஸ், மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சேனலில் பார்ப்போம்.